ப்ரோ பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க சொல்லுங்க ப்ரோ 150 சிசில அல்டிமேட்டான பைக் எனக்கு வேணும். அல்டிமேட்டாவா? என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க? என்ன ப்ரோ நியாயமே நான் கேட்குறீங்க 150 சிசியில் அல்டிமேட்டாக கேட்குறீங்க. ஒரு 600 சிசி 1000 சிசியில் வாங்கினா தான் அல்டிமேட்டாக இருக்கும். அதெல்லாம் இல்லை ப்ரோ. பட்ஜெட்ல 150 சிசில அல்டிமேட்டான பைக் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் ஸ்பெஷலான பைக் அது. என்ன ஸ்பெஷல்? அந்த பைக்கு காம்படிட்டரே கிடையாது. காம்படிட்டர்ஸ் இல்லையா? அது எப்படி ப்ரோ ஒரு பைக் காம்படிட்டர்ஸ் இல்லாமல் இருக்கும்? அது 150 சிசில இருக்கு ப்ரோ. பட் 150யோட காம்படிட் பண்ணாது. 200 சிசியோட மட்டும் தான் காம்படிட் பண்ணும். 200 சிசியோட காம்படிட் பண்ற 150 சிசி பைக்கா? என்ன பைக் ப்ரோ அது? நான் அதை சொல்றதை காட்டணும். ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. இருங்க கூப்பிடுறேன். இந்த வீடியோ பாருங்க மக்கள். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு 150 சிசி மோட்டார் சைக்கிள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஒரு நேக்கட் ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள். பட் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த பைக் வந்து 150 சிசி பைக்கோட காம்படிட் பண்ணாது. இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டேரக்டா 200 சிசியோட போய் காம்படிட் பண்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்க ஒரு 150 சிசி மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். நம்ம கூட இந்த ஆல் நியூ Yamaha MT-15 தான் இருக்கு. சொல்ல போனா 200 சிசிக்கு ஈக்குவலண்டான பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின், ஒரு மைட்டி பாக்கெட் ராக்கெட், ஒரு அல்டிமேட்டான 150 சிசி மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். ஏன் இது அல்டிமேட், அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த பைக்ல அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் டிசைன் இன் மோட்டார் சைக்கிள் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். MTன்ற சீரிஸ்க்கே வந்து டார்க் சைட் ஆஃப் ஜப்பான் அப்படின்ற கோட் வேர்டு தான் யூஸ் பண்றாங்க Yamaha. இந்த பைக்கோட டிசைன் லாங்குவேஜ்னால ஒரு பெரிய சக்சஸ் ரீச் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கோட அண்ணன் தான் R15 சிப்லிங் வெர்ஷன் சொல்லலாம். இதோட ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் சொல்லலாம். R15 வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, S, V3, V4, M 6 ஜெனரேஷன். 6 ஜெனரேஷன்ல ஒரு சேல்ஸ் நம்பர் நடந்திருக்கு. அந்த சேல்ஸ் நம்பரை இந்த ஒரு மாடல் ஆல்மோஸ்ட் ஈக்குவலைஸ் பண்ற அளவுக்கு சேல் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு தீராத இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு மெயின் ரீசன் இந்த பைக்கோட டிசைன். இந்த டிசைன்ல என்ன ஸ்பெஷல்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன் சொல்லலாம். 2 LED டியோரல்ஸ் பார்க்கிறதுக்கு ஒரு கண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். கீழே ப்ரொஜெக்டர்ஸ், LED ப்ரொஜெக்டர்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ். இந்த ஹெட்லைட்டுக்கு மேல பண்ணிருக்கிற இந்த கவுலிங் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து சொல்ல போனா அந்த ஐக்கு மேல வர கவர் மாதிரி இருக்கு. இது வந்து புது ஜியான் கலர்னு சொல்றாங்க. இப்போ 2024ல புதுசா கொடுத்த கலர் ஜியான் அண்ட் கிரீன் கலர். ஜியான் ஆல்ரெடி இருந்துச்சு. ஜியான்ல வந்து அங்க கலர் கோட மட்டும் மாத்திருக்காங்க. முதல்ல இந்த ஜியான்ல வந்து இது கிரே கலர்ல வரும். இப்போ இந்த இடத்துல வந்து ஜியான் கலர் கொடுத்துருக்காங்க. இது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல கோல்ட் USD ஃபோக்ஸ், இது 2024ல வந்து அப்டேட். அவர் ஃப்ரண்ட் ஃபெண்டர்ஸ் நல்லா மஸ்குலரா இருக்கு, பெருசா இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்தா 100/80 செக்ஷன் வீல், 17 இன்ச்சஸ் அலாய் வீல். அலாய் வீல்லையும் ஜியான் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்க் சைஸ் பார்த்தா 282 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. 282 mm டிஸ்க் வந்து 150 சிசிக்கு போதுமான டிஸ்க் தான். இந்த USD ஃபோக்ஸ் வந்து பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லலாம். சைட் பிரசன்ஸ் பார்த்தா பெருசா ஃபேரிங்கே கிடையாது. பிகாஸ் டேங்க் மட்டும் தான், டேங்க்ல பண்ணிருக்க கவுலிங் மட்டும் தான். அதுக்கப்புறம் ஹெட்லைட்ல பண்ணிருக்க கவுலிங் மட்டும் தான். இந்த இடத்துல MT-15 லோகோ, அந்த டார்க் சைட் ஆஃப் ஜப்பானோட லோகோ, டேங்க் கீழ ஒரு ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. அது கிரே கலர்ல இருக்கு. இங்க MT-யோட பேட்ஜ் இருக்கு, அலுமினியம் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட ஹாட் இன்ஜின் Yamahaவோட பேட்ச் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல. இந்த இன்ஜின்ல என்ன ஸ்பெஷல்னா 155 சிசி இன்ஜின். R15ல வந்து 155 சிசி 155 km/h போகும். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டியூன் பண்ண ஒரு இன்ஜின் சொல்லலாம். ஹைப் கிரியேட் பண்ணல, ஹைப் கிரியேட் பண்ற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். இது ஒரு ஆக்ஷன் மேக்கர்னு சொல்லலாம். 155 சிசி இன்ஜின், லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், ஸ்லிப்பர் கிளட்ச் வந்துருது, VVA டெக்னாலஜி இருக்கு. அண்ட் தென் இந்த பைக்கோட பவர் பார்த்தோம்னா 18.4 PS பவர், 14.1 Nm டார்க். நார்மலா ஒரு 150 சிசி பைக் ப்ரொடியூஸ் பண்ற பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் என்ன ஸ்பெஷல் இதுல அப்படின்னு கேட்கலாம். அந்த பவர் டெலிவரி தான் ஸ்பெஷல். ஸ்வீட் ஸ்பாட் வந்து எல்லா இடத்துலயும் நீங்க என்ஜாய் பண்ண முடியும். 5100 RPM ஹிட் பண்ணும்போது ஒரு ஸ்வீட் ஸ்பாட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லு சான்ஸே கிடையாது. அண்ட் டாப் எண்ட் போகும்போது 11200 RPM மேக்ஸிமம் ஹிட் பண்ணும். 11200 RPM இட்ஸ் a ஹியூஜ் நம்பர். கண்டிப்பா ஹியூஜ் நம்பர் தான். ஸோ அதனால தான் அந்த டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக்கை பீட் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும். 150 சிசிலாம் காம்படிட்டே பண்ண முடியலங்க. அந்த அளவுக்கு ஒரு டியூன் நடந்திருக்கு. பிகாஸ் 11200 RPM மேக்ஸிமம். இது MT-15 டாப் ஸ்பீட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 145 ல 150 வரைக்கும் கிளைம் பண்றாங்க. இது நேக்கட் பைக்னால விண்ட் டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால வந்து ஒரு 145-50. R15 எடுத்துக்கிட்டோம்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரொபோஷனால கம்ப்ளீட் ஃபேடா இருக்கு. ஸோ அதனால 155 வரைக்கும் அதை அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அதுதான் இந்த இன்ஜின்ல ஸ்பெஷல், ரொம்பவே ஸ்பெஷல் சொல்லலாம். அதுக்கப்புறம் டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் தனியா தெரியுது, பிளாக் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வேற கலர்ல கொடுக்காம இருக்கனால தான் நல்லா இருக்கு. பிகாஸ் இப்போ ரீசெண்டா இதுக்கு முன்னாடி இந்த NS சீரிஸ்லாம் அந்த ஃப்ரேம் கலர் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இல்லை. பட் இது பிளாக் ஃபினிஷ் பண்ணிருக்கனால பார்க்க நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து ஒரு நார்மலான பிளாஸ்டிக்கா இருக்கு, ரொம்ப குவாலிட்டியான பிளாஸ்டிக் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இங்க கிராப் ஹேண்டில், இதுதான் கிராப் ஹேண்டில். ஃப்ரேம் மாதிரியே தனியா கொடுத்துருக்காங்க. இது பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ரொம்ப பெருசா இல்ல. பில்லியன் சீட் கோல் சின்னதா இருக்கு, சீட்டுமே ஓரளவுக்கு சின்னதுதான். ரைடருக்கு நல்லா ஹியூஜான ஸ்பேஸ் இருக்கு. பட் பில்லியன் பார்க்கும்போது ஓகேவான ஸ்பேஸ், ரொம்ப ஆகாவோன்னு சொல்ல முடியாது.
அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்ல. அதே மாதிரி இந்த பைக் ஓவராலாவே வந்து ஒரு காம்பாக்டான சைஸ்ல இருக்கு, பாக்குறதுக்கும் சரி ஓட்டுறதுக்கும் சரி. இந்த பைக்கோட வெயிட் பார்த்தோம்னா 141 kilograms தான், லைட் வெயிட்டான மோட்டார் சைக்கிள். அண்ட் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm, சிட்டி ரோட்ஸ்ல மேனேஜ் பண்றதுக்கு போதுமானதா இருக்கும். எக்ஸாஸ்ட் ஸ்கேன் R15 என்ன எக்ஸாஸ்ட் ஸ்கேன் பார்க்கணும் அதே எக்ஸாஸ்ட் ஸ்கேன் தான். அண்ட் பின்னாடி வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க, 240 mm டிஸ்க் ரியர்ல, நிசின் கேலிபர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ரியர் டயர்ஸ் வந்து 140/70 செக்ஷன் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, நல்லா வைடான ரப்பர்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு தகுந்த டயர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, இட்ஸ் குட். அண்ட் இந்த பைக்ல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஃபீச்சர் இருக்கு. Yamaha பைக்ஸ்ல எனக்கு பர்சனலா பிடிச்சது என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அந்த பெர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் விரும்புறவங்களுக்கு அது போதுமானதா இருக்கும். ஃபீச்சர்ஸ் விரும்புறவங்களை பத்தி சொல்லல நான். Yamaha பைக்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஒன்னு பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவது அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஹேண்டில் பண்ற ஃபீச்சர்ஸ். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, எல்லா ரோட்ஸ்லயும் டயர் ஸ்டேபிளா இருக்கணும், ஸ்லிப் ஆகக்கூடாதுன்றக்காண்டி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். டெயில் போர்ஷன் லென்த்தா இருக்கு, உள்ள மெட்டல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க, வெளியே தான் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியுமே ஓகே தான், ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியல. டெயில் போர்ஷனோட எண்ட்ல இருக்க பிளாஸ்டிக்ஸ் நல்லா இருக்கு, பட் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து சும்மா கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. எனிவேஸ் ஓகே. இந்த பைக்கோட சீட்ஸ் பார்க்கும்போதே தெரியுது ரைடருக்கு செம்ம கம்ஃபர்ட் இருக்குன்னு தோணுது, பட் பில்லியனுக்கு அந்த அளவு கம்ஃபர்ட் இருக்காதுன்னு தோணுது. இருந்தாலும் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவோம். ரெக்ஸனோட குவாலிட்டி இஸ் குட், ஃபோம் கம்ஃபர்ட் இஸ் ஆல்சோ குட். ஆனா கம்ஃபர்ட் வந்து பிரியுது, ரைடருக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட் இருக்கு, பில்லியனுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. அந்த பைக்ல ரொம்ப பெருசா தெரியுது டேங்க் மட்டும் தான், மிச்சம் எல்லாமே குட்டியா தான் இருக்கு. டேங்க்குமே வந்து மிச்சத்தை கம்பேர் பண்ணும்போது பெருசு, ரொம்ப பெருசு கிடையாது, தப்பா மீன் பண்ணிட வேணாம். சென்டர்ல ஜியானோட கலர், சைடுல கிரே கலர், இங்க ஜியான் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே. டேங்க் கெபாசிட்டி வந்து 10 liters தான் கொடுத்துருக்காங்க, இது ஒரு வகையில டிராபேக்கா சொல்லலாம். காம்படிட்டர்ஸ் எல்லா பைக்லயுமே வந்து 12-13 கிட்ட வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு 12 liters கொடுத்தாங்கன்னா சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் இக்னிஷனை வந்து டேங்க்லயே கொடுத்துருக்காங்க, நார்மலான Yamahaவோட கீ தான். அண்ட் இந்த பைக்கோட ஹேண்டில் பாஸ் நல்ல வைடான ஹேண்டில் பாஸ் கொடுத்துருக்காங்க. டர்னிங் ரேடியஸும் ஓரளவுக்கு ஓகே டீசென்டா இருக்கும், சிட்டி மேனவரிங் பண்றதுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். சிட்டி டிரைவிங் டெய்லி டே டு டே பண்றதுக்குலாம் ஒரு பெர்ஃபெக்ட் பைக்னு சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ்க்கு. அண்ட் ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்து கில் ஸ்விட்ச் பாஸ் வந்துருது, அண்ட் ஹார்ன் கீழே இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபீல் பண்ணது என்னன்னா ஹார்னை கீழே தான் நம்ம யூஸ் பண்ணி பழகிருக்கோம், மேல தான் இண்டிகேட்டர் இருக்கும், ஹார்ன் கீழே தான் இருக்கும். பட் இதுல ஹார்ன் மேல இருக்கனால இண்டிகேட்டர் அமர்த்துறதுக்கு போல ஹார்னை பிரஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அது மட்டும் நான் ஃபீல் பண்ணது, அது உங்களுக்கு போக பழகிரும்னு நினைக்கிறேன். பொசிஷனிங் மாத்திருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல பார்த்தோம்னா ஸ்டார்ட், ரன், ஸ்டார்ட், கில் ஸ்விட்ச், இன்டகிரேட்டட் செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. கீழே அசட் லாம்ப்ஸ் வந்துருது. ஓகே, 150cc அசட் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம் தான். அண்ட் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க இந்த பைக்ல. இந்த கிளஸ்டர்ல என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத பார்ப்போமா வாங்க. கிளஸ்டர் பார்த்தோம்னா ஹை படி அப்படின்னு சொல்லி வருது. மேல வந்து டாக்கோமீட்டர்ஸ் விசிபிளா பெருசா தெரியுது. அண்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் டாக்கோமீட்டர்ஸ் வந்து 13,000 RPM வரைக்கும் இருக்கு. கீழே ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கேஜ் லெவல், ரீட் அவுட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா ஆவரேஜ் மைலேஜ், ஆவரேஜ் ஸ்பீட், அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்றதை காமிக்குது. இது நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஓடோமீட்டர், ட்ரிப் 1, ட்ரிப் 2 அண்ட் ட்ரிப் எஃப்ன்றது ரிசர்வ் மீட்டர். அண்ட் டைம் காமிக்குது. மேல கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துருது, நியூட்ரல் இண்டிகேட்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இண்டிகேட்டர், இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் இண்டிகேஷன். ரைட் சைடுல இண்டிகேட்டர் இண்டிகேஷன், ஹை பீம் இண்டிகேஷன், ஏபிஎஸ் இண்டிகேஷன்லாம் வந்துருது. மேல வந்து ஒயிட் கலர்ல RPM லிமிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர்ல தேவையான ரீடவுட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் மோர் தென் எனஃப்னு நான் நினைக்கிறேன். கிளஸ்டர்ல கொடுத்துருக்க ரீடவுட்ஸ் தான் போதுமானதுன்னு சொல்லியிருந்தேன். ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னா USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு A-type போர்ட் கொடுத்துருக்கலாம். அது லாங் டிரைவ்ஸ் போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், அது கொடுக்கல. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த கிளஸ்டர்ல இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு SMS கால் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும். இதுல வந்து LCD கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க, இது போதுமானதான். பட் காம்படிட் பண்ணணும் அப்படின்னா TFT கிளஸ்டரா கொடுக்கலாம். ஏன் கொடுக்கல அப்படின்னா இப்பயே இந்த பைக்கோட பிரைஸ் வந்து 2 lakhs plus போயிட்டு இருக்கு. 150cc TFT கொடுத்தாலும் இன்னும் பிரைஸ் கூடிரும். அதனால TFT-யோட எதிர்பார்ப்புல நம்ம கம்மி பண்ணிக்கிறது நல்லதுதான். ஏன்னா இந்த பிரைஸ்ல இந்த 150 கிடைக்குதுன்னு சந்தோஷப்படலாம். இந்த ஃபீச்சர்ஸ் போதுமானது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது, அதனால தான் சொன்னேன். Yamaha பைக்ஸ்ல TFT கிளஸ்டர் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். TFT கிளஸ்டர் கொடுக்குறது டவுட் தான். ஏன்னா அவங்களோட R3 MT R3 TFT கொடுக்கல, அது CPU. ஓகே, இது இந்தியால தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அதுலயும் கொடுக்கல இல்ல. அதனால அது கொஞ்சம் டவுட், இப்போதைக்கு டவுட். மேபி ஃபியூச்சர்ல கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. MT-15 இன்னொரு ஸ்பெஷல் எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். ஸ்டார்ட் பண்ணும்போது பிரீமியமா இருக்கு, சட்டிலா இருக்குன்னு சொல்லலாம். $5,000 to 8,000 RPMல ஒரு பீட் கிரியேட் ஆகுது, அதனால லவுடா இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாஸ்ட் நோட்டுமே வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு தகுந்த மாதிரி பீட் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ 5,000 வரைக்கும் ரொம்ப சட்டிலா ஒரு பைக் போற மாதிரியே தெரியாது. 5,000 கிராஸ் பண்ணி நீங்க ரவ் பண்ணும்போது எக்ஸாஸ்ட் நோட் கொஞ்சம் பீட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும், அது சூப்பரா இருக்கும். ஸோ அது இந்த பைக்ல ஸ்பெஷல்னு சொல்லலாம். மக்களை Yamaha MT-15 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஒரு ஹைவே ட்ராக்ல தான் இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் நோட் மேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பவர் டெலிவரி செக் பண்ணலாமா வாங்க. 3000 RPMலேயே நல்லா ஹிட் பண்ணுது. ஸ்லோ ஸ்பீட் பண்ணுவோம். பைக்கை நிப்பாட்டிட்டேன். மூவிங் RPM 1100 RPM.
மேக்ஸிமமாக 5 km/h. ஸ்மூத் ஸ்மூத் ஸ்மூத். கிராஜுவல் டெலிவரியிலே 5000 மேலே வந்து நல்ல பவர்ஃபுல்லாக போனதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலான ஸ்வீட் ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 3, 2, 1 கோ. 369 3000 RPM, 6000 RPM, 9000 RPM 3 RPMலேயும் உங்களால் ஸ்வீட் ஸ்பாட்டை பார்க்க முடியும். ஒரு ஸ்வீட்டான மிஷின் சொல்லலாம். கரெக்டாக 7500 RPM கிராஸ் பண்ணும்போது DVA வந்து ஆக்டிவேட் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் 12000 RPM. ஹியூஜ். 150cc-ல 12000 RPM வரைக்கும் பவர் வைடாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லலாம் அந்த பைக்கில். இது வேறு லெவல். எக்ஸாஸ்ட் நோட்டே ஒரு 5000 RPM மேலே நல்லா பீட்ஃபுல்லாக மாறிடுதுன்னு சொல்லலாம். லோ ஸ்பீட்ஸில் க்ரூஸ் பண்ணுறதுலாம் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி லோ அண்ட் டார்க் பார்ப்போம். ஸ்மூத். எதுவுமே தெரில. 6வது கியரில் இருக்கோம். இப்போ நான் 35ல் இருக்கேன். கிராஜுவலாக இருக்குது. வேறு மாதிரி லோ அண்ட் டார்க் வந்து உண்மையாகவே இந்த பைக்கில் நல்லா இருக்குது. ஒரு சிட்டி பைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த பைக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். சிட்டியில் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஒன்று லோ அண்ட் டார்க்கு. டிராஃபிக்ஸில் கிளைட் பண்ணுறதுக்கு லோ அண்ட் டார்க் முக்கியமான ஒன்று. ஸோ அது லோ அண்ட் டார்க் இந்த பைக்கில் நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் 6வது கியர் 30 கிட்ட வந்தால் தான் செயின் லைட்டாக அடிக்குது. இப்போ நம்ம 50 க்ரூஸ் பண்ணிப்போம். 50. இப்போ ஸ்லோ பண்ணுறேன். 40லலாம் ஒன்றுமே தெரியல. பட் 40 கீழே 30 கிட்ட போகும்போது தான் லைட்டாக செயின் இடிக்குது. அது சொல்லி தான் ஆகும். இப்போ பவர் லேக் எது இருக்கான்னு பார்ப்போம். 4, 5. அந்த 5000 RPM வந்து ஹிட் பண்ணும்போது நார்மல் பைக் மாதிரி ஆயிடுது. இந்த நல்ல லோ அண்ட் டார்க்னால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டுறீங்க, டிராஃபிக்கில் செகண்ட் கியரை போட்டு பாடி எடுக்கிறீங்க, உங்களால் ஈஸியாக ஓட்ட முடியும். ஃபஸ்ட் கியருக்கு போயிட்டு தான் எடுக்கணும்னு இல்லை. அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, ஸ்லோ பண்ணுறீங்க, திருப்பி கியர் டவுன் பண்ண வேண்டியது இல்லை. அப்படியே நீங்கள் போகலாம். இப்போ நம்ம செகண்ட் கியரில் பாடிருக்கோம். பைக்கை மூவ் பண்ணுறேன். லட்சம் தான் மூவ் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கியரில் போன அளவுக்கு இல்லை. லைட்டாக ஒரு பாயிண்ட் மட்டும் தான் அடிக்குது, ரொம்ப அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த பைக்கில் லோ அண்ட் டார்க் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம 0 to 60 எவ்வளோ நேரத்தில் போகுது அப்படின்றத பார்ப்போம். 3, 2, 1 கோ. Zero to 100, 3, 2, 1 go. கொஞ்சம் கூட டயர் சவுண்ட் எதுவும் இல்லை. ஸ்டாப்பிங் இஸ் குட். 60 to 0 இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸ். MT-15 எர்கனாமிக்ஸ் பார்க்கணும். இதில் வந்து பெருசாக ஃபேரிங் இல்லாதனால நீங்கள் ஈஸியாக ஏறிட முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. 810 mm, வெறும் 810 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கனால உங்களால் ஈஸியாக ஏற முடியும். ஓகே, இட்ஸ் குட். அண்ட் 810 mmனால கொஞ்சம் ஹைட்டாக தெரிய தான் செய்யுது. ஸோ நான் 5.8 feet எனக்கு ஆல்மோஸ்ட் 2 லக்கம் ப்ளஸ் ஆயிடுச்சு. நீங்கள் 5 feet இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. பட் 5.2க்கு மேலே உங்களால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஹேண்டில் பார்ஸ் வந்து ஆப்போசிட் சைட் ஆஃப் த ரைடராக இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. நேக்கட் பைக் செக்மெண்ட்லேயே டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்காங்க போல. ஓகே, ரைடிங் போஸ்டர் அப்ரைட்டாக தான் இருக்குது. பிகாஸ் சீட்டோட ஸ்டாண்ட்ஸ் அப்ரைட்டாக இருக்குது. ஹேண்டில் பாரும் நல்லா அப்ரைட் பண்ணியிருக்காங்க. அதனால பைக் ஓட்டுறதுக்கே ஒரு போல்டரான ப்ரெசன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ரைடர் ட்ரையாங்கிள், கம்ஃபர்டபுளான ரைடர் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். சீட்ஸ் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓவராலாக அந்த பைக்கில் ரைடர் கம்ஃபர்ட்டுக்கு 10க்கு 9.5 நான் கொடுப்பேன். ஏன்னா சீட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா சைஸும் பெருசாக இருக்குது. ஹேண்டில் பார்ஸ் அப்ரைட்டாக இருக்குது, சீட்டோட ஸ்டாண்ட்ஸும் அப்ரைட்டாக இருக்குது. ப்ராப்பரான லெவலில் பிளேஸ் பண்ணியிருக்க ஃபுட் பேக்ஸ் அண்ட் ஒரு ப்ராப்பர் கம்ஃபர்டபுளான ரைடர் ட்ரையாங்கிள், இட்ஸ் குட். எல்லாமே நல்லா இருக்கு. பட் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஹேண்டில் பார்ஸை இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ரைடரை நோக்கி டில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இன்னும் அப்ரைட் ஆயிரும்.
மேபி இது டிஃப்ரெண்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் இதுவுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இப்போ நம்ம பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். பிகாஸ் MT-15ல பில்லியன் கம்ஃபர்ட் தான் பெரிய ட்ராபேக்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். பில்லியன் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். இப்போ இந்த பைக்ல நாங்கள் 2 பேர் இருக்கோம், ரைடர் அண்ட் பில்லியன். பில்லியனுக்கு எப்படி இருக்கு கம்ஃபர்ட் அப்படின்றத நீங்க லைவா பாக்குறீங்க. பில்லியன் ஃபீல் பண்றது என்னன்னா, ஒரு சடன் டிராவல் கொடுத்தா நான் பின்னாடி கவுந்துருவேன், அந்த லெவல்ல தான் ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ஓகே. சீட்டோட லென்த் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். சீட் கம்ஃபர்ட் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். சீட்டோட சைஸையும் சீட்டோட லென்த்தையும் கொஞ்சம் கூட்டியிருந்தாங்கன்னா இட் வில் பி பெட்டர். இந்த சீட்ஸ் வந்து இந்த பைக்கோட டைனமிக்ஸ் தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஓகே. பட் இருந்தாலும் கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது இப்போ இந்த சீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த சீட்டில் ஒன் சைடில் லேடிஸ் உட்காரது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போகிறது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 2 சைடு கால் போட்டு உட்கார போகிறாங்க, அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. ஒன் சைடாக உட்காரவங்க கொஞ்சம் டஃப். அதே மாதிரி ஃபேட்டாக இருந்தீங்கனாலும் பில்லியன் சீட்டில் வந்து உட்காரது கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான் இந்த MT-15ல. மக்கள் Yamaha MT-15 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணேன். இந்த பைக் வந்து ஒரு மைட்டி பாக்கெட் ட்ராக்னு சொல்லியிருந்தேன், அதுக்கு தகுந்த மாதிரியே டிசைன் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இந்த பைக்கோட பிரைஸ் பார்க்கணும். பிரைஸ்க்கு முன்னாடி வேரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், அடுத்து டீலக்ஸ் வேரியன்ட் அண்ட் மோட்டோஜிப் வேரியன்ட் சொல்லி 3 வேரியன்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டோட பிரைஸ் வந்து 1,69,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. டீலக்ஸ் வேரியன்ட் வந்து இதோட 5,000 கூட 1,74,000. மோட்டோஜிப் வேரியன்ட் ஆல்மோஸ்ட் சேம் பிரைசிங் தான், 1,74,000. எல்லாத்துலயும் கலர்ஸ் மட்டும் தான் மாறும். ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ல 2 கலர் ஸ்கீம், டீலக்ஸ் வேரியன்ட்ல 5 கலர் ஸ்கீம், மோட்டோஜிப் எடிஷன்ல 1 கலர் ஸ்கீம். நம்ம கூட இருக்க மாடல் வந்து டீலக்ஸ் வேரியன்ட்குள்ள வரும். இதுல வந்து புதுசா அந்த ஜியான் கலர் அண்ட் கிரீன் கலர் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கிரீன் கலர் வந்து மேட் ஃபினிஷிங்ல இருக்கும், இது வந்து கிளாஸ் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு 2,15,000 வரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், 2,15,000 கொடுத்து இந்த 150cc பைக்கை ஏன் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அதுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் இருக்கு. மக்கள் ஆல்ரெடி வாங்குறவங்க அந்த ரீசன்ஸ் வச்சு தான் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ், 2வது இந்த பைக்கோட டைனமிக்ஸ், 3வது இந்த பைக்கோட ஸ்டைலிங். ஸோ இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால அப்படி ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் டிசைன் ஸ்டைலிங் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டைலிஷ் மோட்டார் சைக்கிள் இந்த செக்மெண்ட். அண்ட் டைனமிக்ஸ் ரொம்பவே லைட் வெயிட், ஈஸி ஆக்சசபிள், எர்னாமிக்ஸ் பெட்டரான எர்னாமிக்ஸ், அதுவும் வந்து பீப்புளுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு, அதனால இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்றாங்க. இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ் யாருன்னா NS 200, டியூக் 200 தான். பை த பர்ஃபார்மன்ஸ் பிரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா KTM டியூக் 125ஓடையும் NS 200ஓடையும் காம்படிட் பண்ணுது. அந்த காம்படிஷன் வந்து டிஃப்ரெண்டான காம்படிஷன் சொல்லலாம். ஓகே, ஃபைனலா ஒரு ஸ்பெஷலான விஷயம் மைலேஜ். Yamahaவோட 125cc ஸ்கூட்டர் வந்து 60 மைலேஜ் கொடுக்குது. இந்த பைக் வந்து 55 மைலேஜ் கொடுக்குது. இது 150cc பைக், அதுதான் ஸ்பெஷல். யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பைக் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்குன்னு வாங்குவாங்க, பட் மைலேஜும் கொடுக்குன்னு நினைப்பாங்க. கண்டிப்பா மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் வந்து நினைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது எப்படி ஓடினாலும் 45-50 மைலேஜ் கொடுக்குது. ஸோ அதனாலையும் ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிறாங்க. 200cc போயிட்டோம்னா 35 to 38 தான் கொடுக்குது மேக்ஸிமம். 155cc உங்களுக்கு 155 km/h ஸ்பீடும் போகுது, 55 மைலேஜும் கொடுக்குதுன்னும் போது யங்ஸ்டர்ஸ் இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. இதுதான் இங்கே நடக்குது. ஸோ அதனால தான் MT-15 அதிகமாக விற்கிதுன்னு சொல்லலாம். R15 அதே மாதிரி தான். இந்த பைக்கோட சிப்ளிங் வெர்ஷன் R15 வந்து இப்போ கார்பன் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்கை ரிவ்யூ பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மேக்ஸிமமாக வர கமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த ரிவ்யூ வந்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி இந்த MT-15 எத்தனை பேருக்கு ஃபேவரட் பைக் அண்ட் ட்ரீம் பைக் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க அண்ட் டிரைவ் சேஃப்லி.